ஒரு உளவியல் சம்பந்தமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சுருக்கமாக சொல்கிறேன். அவர் சொன்ன மாதிரியே நம்ம சிந்திக்கிறோமா யோசிக்கிறோமா ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். நம்ம எங்கேயாச்சும் நம்மளை யாராச்சும் ஒரு கடும் சொல்லியிருப்பாங்க, இல்லை ஒரு அவமானப்படுத்தியிருப்பாங்க. அந்த நேரத்தில் நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம யோசிப்போம், ஏன்டா அவர் அப்படி நம்மளை சொன்னார், நம்மளை தப்பாக புரிஞ்சுட்டாங்களோ, இல்லை அவர் அவரை நம்ம முன்னாடி ஏதோ காயப்படுத்திட்டோமோ, இல்லை அந்த நேரத்தில் இந்த பதிலை சொல்லியிருக்கலாமோ, பேசாமல் இருந்துட்டோமே, இப்படி பலவாறு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். சில சமயத்தில் அது அந்த நாள் ஃபுல்லாகவும் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். தூங்க போகிற வரைக்கும் கூட யோசிச்சுக்கிட்டு இருப்போம். இதுதான் யோசித்தல்னு பேர். யோசித்தல்ங்கிறது என்ன அப்படின்னா, மூளை ஏன் இது செய்யுது அப்படின்னா, உணர்வு பூர்வமான விஷயங்களில் மூளை விடை தேட அலையும். ஏன் அப்படி சொன்னார், எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இந்த வியாதி வந்துச்சு, நான் ஒருத்தனுக்கு நான் கெடுதல் பண்ணியே, இப்படி நம்ம புலம்புறது. இதுதான் யோசிக்கிறது. இப்போ இந்த இதுக்கு நம்ம மூளையில் பதிலே இருக்காது. அப்போ மூளை பதில் கிடைக்காதப்ப மனசு என்ன பண்ணும், திரும்பி திரும்பி கேட்டுகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த விஷயத்தை நினைப்பீங்க, மீண்டும் நினைப்பீங்க, மீண்டும் அதையே நினைப்பீங்க. இப்படி ஒரு சக்கரை சிக்கலில் மாட்டிப்பீங்க. இது யோசிக்கிறது. அடுத்தது சிந்திக்கிறது. அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறப்ப இதை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா, நினைக்கிறீங்க இல்லையா, அதுதான் சிந்திக்கிறது. அப்போது ஒரு பிரச்சனை வர்றப்போ, இதுவும் முதல்ல சொன்னதும் பிரச்சனை தான், வேறு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை தான். அதில் நீங்கள் தீர்வை நோக்கி நகர்ந்தால் அது சிந்திக்கிறது. நீங்கள் வெறுமனே நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது யோசிக்கிறது. இனி வரும் காலங்களில் நீங்கள் இதே மாதிரி சமயத்தில் ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி நினைக்கிறப்போ உங்களை நோக்கி கேட்க போகிற கேள்வி ஒன்றே ஒன்று தான். நான் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கிறது இதை தீர்க்கறதுக்காக நினச்சிக்கிட்டு இருக்கேனா, இல்லை இந்த நினைவை மீண்டும் மீண்டும் திருப்பி நினச்சிக்கிட்டு இதிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனா அப்படிங்கிறத ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்க. அடுத்தது, இப்படி நான் நினைக்கிறதில்ல, இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் என் சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு பங்களிப்பு இருக்குமா, அப்படி இருந்துச்சுன்னா அதை உடனே செய்யுங்க. என் கையில் ஒன்றுமே இல்லை, நான் எது செஞ்சாலும் இதில் நான் என்னோடய ரோலே எதுவும் கிடையாது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அதோடு அந்த யோசனையை நிப்பாட்டிடுங்க. அதை புறக்கணிச்சிட்டு வேறு ஒரு நல்ல வேலையிலையோ இல்லை வேறு ஒரு சிந்தனையிலையோ உங்கள் கவனத்தை செலுத்துங்க. சிந்திக்கிறது நம்மளை முன்னோக்கி அழைத்து செல்லும், யோசித்தல் நம்மளை பின்னோக்கி இழுத்து செல்லும். இனி நாம் எப்போதும் சிந்திப்போம், முன்னோக்கி செல்வோம். நன்றி, வணக்கம்.